மாநிலங்களாய் பிறத்தல் அருதி அதனினும் அருதி கூர் குருடையும் செவடலாய் பிடி நீங்கி பிறத்தல் அருதி தாயை சிறந்த கோவிலும் இல்லை தம்பி சொல்மிக்க மந்திரமில்லை என்று இந்த அமரபுரி நாட்டிலே ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தை மகனாக பிறந்து அமரன் என்ற பெயரோடு சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆமாம், என் உடன் பிறந்தது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை. அவளுடைய பேரோ சாந்தி. என்னோட தங்கை பிறந்தவுடனே சில வருடங்கள் கழித்து என்னோட தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள். அன்று முதல் கொண்டு இது நாள் வரையிலும் என்னுடைய தங்கையை சீரோடு சிறப்போடு வளர்த்து ஆளாக்கி விட்டேன். இருந்தாலும் நானோ காலையிலே வேலையை தேடி வந்தேன். இது நேரம் வரை வேலையை கிடைக்கவில்லை. வேலையை தேடி சென்றேன், இன்னும் குடிசைக்கு வரவில்லை என்று என்னுடைய தங்கை சாந்தி எனக்காக வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருப்பாள். இப்போதை செல்ல வேண்டும், என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும். என்ற வள்ளுவர் குறிக்கற்ப ஒழுக்கம் எதிராக கொண்டு கல்வியை கண்ணாக ஏற்றி தெய்வத்தொண்டு புரிந்து இந்த அவரவர் நாட்டில் 7 வேட குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து சாத்தி என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அண்ணனை வேலை சென்றிருக்கிறார் என்று அதை சொல்லிக்கொண்டார்.
குடும்பத்துடனே எவ்வளவு சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருக்கிறேன். ஆனால் அன்று மலர்ந்த செந்தாமரை போல் இருக்கக்கூடிய உன்னுடைய முகமானது இன்று சோகத்தோடு காணப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? அண்ணா என்னம்மா காரணம் என்ன தெரியுமா அண்ணா? சொல்லுமா. நீங்களோ வேலை தேடி வெளியே சென்று விட்டீர்கள் அண்ணா. ஆமா, வீட்டில் சமைப்பதற்கு தண்ணீர் கிடையாது அண்ணா. சரி, அதோ தெரியும் குளக்கரைக்கு சென்று நான் தண்ணீர் கொண்டு வரும் வழியில் நம் நாட்டு மக்கள் அனைவரை பார்த்து ஏளனமாக பேசுகிறேன். குளக்கரைக்கு சென்று தண்ணீர் கொண்டு வரும் வழியிலே நாட்டு மக்கள் அனைவரும் உன்னை பார்த்து ஏளனமாக பேசுகிறார்களா? அப்படி என்னமா பேசுகிறார்கள்? அண்ணா என்னம்மா? இவளா சின்ன சிறிய பெண்ணாக இருக்கின்றாளே. ஆமா, சிறிய வயது முதலாக கழுத்திலே தாலியை சுமந்து கொண்டு தன்னுடைய கணவரை பிரித்து வாழா வென்றால் இருக்கிறதை பார்த்து நம்பர் தரம் போட்டு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு புருன்னு முருகிறேன் ஆளு வீடியோ ஆஃப் பண்றான்.